விவேக், இந்த அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுல, இந்த வாரம் எதை பற்றி பேசலாம்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஊரில் பயங்கர திருவிழாவாக போயிட்டுருக்கு. என்ன சார், ஆடி மாத திருவிழாவா, அம்மன் கோயில் திருவிழாவா? அம்மன் கோயில் திருவிழா இல்லை, இது ஜனநாயகன் திருவிழா. ஜனநாயக திருவிழானா எது, நம்மளாம் ஓட்டு போட்டோமே அந்த திருவிழாவா? ஆஹா, சி ஜோசப் விஜயின் ஜனநாயகன். ஜனநாயகன் இந்த வாரம் ஆமாம். அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது, ஜனநாயகன் கொண்டாட்டங்களும். ஏன் நிறுத்துறீங்கன்னு கேளு. அதான் காத்திருக்கேன், என்ன சொல்ல போறீங்கன்னு பார்க்கறதுக்காக. கண்டனங்களும். அம்மா, என்னடா நடக்குதுங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வட்ட வட்ட பாறையிலே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். நிறைய கொண்டாட்டங்கள் ரசிகர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து கொண்டாடி இருக்காங்க. ஒரு நிமிஷம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் அவரோட ரசிகர்கள் ஆ, தான். நீங்கள் ரசிகர்கள்னு தனியாக பிரிச்சுட்டு இதை சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு கேட்டகரி இருந்ததுனால சொன்னேன். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆன ரசிகர்கள் எல்லாரும் விஜயோடைய ஜனநாயகன் வெளியீட்டை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு விஜய்க்கு வந்து இந்த படம் வெளியாகிருக்கு. ஆமாம், இது வந்து ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தினது. ஏதோ லீக் ஆச்சு, அது மாதிரிலாம் நிறையா ஆச்சு. தணிக்கை குழு முதல்ல கொடுக்கல, நிறைய ப்ராப்ளங்கள் படத்துக்கு முன்னாடி. பொதுவாகவே வந்து விஜயோடைய கடைசி படம் என்று சொல்லப்படுவதனாலேயே இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக கருதப்பட்டது. அதுலேயும் வந்து ரொம்ப டிலே எல்லாம் ஆகி இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிருக்கு. திரையரங்குகள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய திரையரங்குகளில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான கொண்டாட்டங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக பார்க்கணும்னா திருக்கழுகுன்றத்தில் புவனேஸ்வரி தேட்டரில் வந்து விஜய் இது வரைக்கும் நடித்த 69 படங்களையும் பேனராக வச்சு இது பண்ணி ரசிகர்கள் தங்களுடைய தலைவனுக்காக ஒரு கொண்டாட்டத்தை இது பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து தாவேக்கா எம்எல்ஏ விஜயராஜ் அங்கே பங்கேற்று கேக்கெல்லாம் வெட்டி FDFS தொடக்கி வச்சுருக்காரு. இது ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது. நான் கூட இன்னொன்று பார்த்தேன், ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. என்னன்னாக்கா, யூஸ்வலாக இந்த FDFS அந்த மாதிரி ரசிகர்கள் வர படம் எல்லாமே, ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், இல்லை அஜித் படம், விஜய் படம், இது எல்லாத்துக்குமே இந்த முதல் காட்சிக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பேப்பரெல்லாம் கிழிச்சு, விசிறி அடித்து, சத்தம் போட்டு, டான்ஸ் ஆடி, சீட்டு மேலெல்லாம் ஏறி குதிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பக்கத்துலலாம் ஓடி போவாங்க. அறந்தாங்கியில் வந்துட்டு ஒரு தேட்டரில் விஜய் ரசிகர்கள்ட்டேருந்து ஸ்க்ரீனை பாதுகாத்துருக்காங்க. முள் இருக்குல்ல, அந்த சீமை கருவேல மரம் முள், அதை கிளையாக வெட்டி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அதை வந்து அரணாக போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் ஏதாவது ஆயிடக்கூடாது, உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ண போகிறாங்க. ஏன்னா பலதரப்பட்ட ரசிகர்களால் தேட்டர் இருக்கைகள் வந்து பதம் பார்க்கப்பட்டது வந்து திரையரங்குகளுடைய கவனத்துக்கு வருமா இல்லையா? ஞாபகத்துக்கு உரிமையாளர்கள் வந்து அதில் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. இது ஒன்று. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இதை கொண்டாடி இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் வந்து திரையரங்கத்துக்கு FDFSக்குள்ளே நுழையும் போதே DJ ஓட உள்ள நுழைஞ்சு அதுக்கு பயங்கரமான ஒரு உற்சாக நடனமெல்லாம் ஆடி தன்னுடைய என்ன பாட்டுக்கு ஆடினார் தெரியுமா? அது வந்து அவங்க ரசிகர்களிடையே ரொம்ப பிரபலமான பாட்டு. ஆமாம். என்ன பாட்டு? அப்படி போடு 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 அப்படி போட்டுக்கிட்டே. அது வந்து விஜய் ரசிகர்களிடையே ரொம்ப பிரபலமான பாட்டு. நல்ல ஒரு ஃபிலிமி பீட் இது. இது வந்து ஆடி மாதமாக அம்மன் கோயிலான்னு கேட்டிங்கல்ல? ஆமாம். இங்கே திருவிழான்னு நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, கோயிலில் வந்துட்டு மண் சோறு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தரையில் சாதத்தை போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இது வந்து சாமிக்கு முன்னாடி, அம்மனுக்கு முன்னாடி பண்ணுவாங்க மண் சோறு சாப்பிட்றது. ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இப்படி கையில் அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டாரு, ஜனநாயகன் போஸ்டரை பிடிச்சிக்கிட்டு தரையில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாரு. அதாவது படம் வெற்றி பெறணும், படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இது ஒரு விதமான ஒரு ரசிக மனோபாவம். இது ஒரு கொண்டாட்டம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வந்து இதை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மூத்த அரசியல்வாதி, மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் வந்து படம் பார்க்க போயிருக்காரு. செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் படங்களையும் நல்லா விரும்பி பார்த்துருப்பாரு, அவருடைய ரசிகராக இருந்து வந்திருப்பார். ஸோ அந்த ஒரு பாரம்பரியமாக அவர்கிட்ட இருந்திருக்கும்.
அவர் வந்து ரசிகர்களுக்கு கூட அந்த பார்வையாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அப்புறம் அந்த எஃப்டிஎஃப்எஸை அவர் பார்த்துருக்காரு. அவருக்கு அடுத்த இணையாக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பாரம்பரியம்னு சொல்றீங்க, சினிமா பார்க்கறதுல கூட ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. இருக்கு. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர் சத்தியம் தேட்டரில் படம் பார்த்துருக்காரு. அவர் படம் பார்த்துட்டு வந்து படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போனார். நான் இப்போ தான் பார்க்கறதுக்கு போகிறேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அதை நான் பார்த்தேன். வந்து என்ன சொன்னார்? வந்து வெளியே வந்து செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, ஜனநாயகன் படம் பார்க்குறது மூளைக்கு நல்லது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு ஜேசிடி பிரபாகர். ஏன்னா காட்சிகள் அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது, அதனால் வந்து மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது, எந்த மூளை செலவையும் இதில் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை ஜேசிடி பிரபாகர் சொல்லியிருக்காரு. நல்ல வேளை சபாநாயகர் வந்து அழலை. ஏன்னா நிறைய பேர் அழறாங்க. ஆமாம், தனி எபிசோடாகவே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் அழுதாங்க சொல்லுங்கள். அது ஒரு கணக்கு லிஸ்ட் இருக்குது. யார் யார் அழுதாங்கன்னு சொல்லுங்களேன். விஜய் தான் இறுதி படம் அப்படிங்கிறதுனால அழறாங்களா, இல்லை அப்படி இல்லைனாக்கா படத்தில் எதுவும் ஐயோ பார்க்க முடியாமல் இருக்குன்னு அழறாங்களா, இல்லை சென்டிமெண்ட் சீனுக்கு அழறாங்களா? இந்த அழுகை எந்த வகையை சாரும்? எந்த வகையான அழுகைன்னு தெரியல. ஒரு 2 காரணங்கள் பொதுவாக அதை வந்து பார்க்கப்படுது. முதல்ல யார் யார் அழுதாங்கன்னு அந்த லிஸ்ட்டை சொல்லிடுங்க. லிஸ்ட்டை சொல்லிடுறேன். அமைச்சர் பர்வேஸ் அவருடைய அழுகை தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. முதல்ல வெளியே வந்தது அவருடைய அழுகை. விக்கி எழுதாரா? ஆமாம், சரி, தொடச்சிக்கிட்டு ரொம்ப இதாக எழுதாரு. அமைச்சர் புசி ஆனந்த் அழுதாரு, கடைசி காட்சியில் எழுதாரு. அந்த கடைசி காட்சி அழுதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி. விஜய் பாலாஜி, அமைச்சர் விஜய் பாலாஜி எழுதாரு. அமைச்சர் விக்னேஷ், ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவரும் ஒரு உட்காந்து அழுதாரு. சம்பத்குமார் தனியாக உட்காந்துருந்தா, அவருடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுதாரு. அவர் வீடியோ காட்டுவாங்க, அப்படியே திரையை காட்டுவாங்க. பிரியமுடன் விஜயின் கையெழுத்து போடக்கூடிய அந்த காட்சி வரும். அப்படி உட்காந்து அப்பா ஒரு தேம்பி எழுதாரு. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் எழுதாரு. அவர் அழுகைக்கு பின்னாடி கரூர் சம்பவங்களுடைய நினைவுகளும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படிதான் நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் முடிச்சு போடாதீங்க. ரொம்ப டெட்லி முடிச்சு அது ரெண்டுத்தையும் முடிச்சு போடாதீங்க. படத்தோடவே பார்ப்போம். நம்ம அரசியல் உள்ள போகணும், படத்தமாகவே பார்த்துருவோம். இவங்க எல்லாரும் அழுதுருக்காங்க. அந்த அழுதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, ஒன்று தங்களுடைய தலைவர் விஜயோடைய கடைசி படம்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் வெளிவந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது, அதில் கடைசி சீனில் ரொம்ப ஒரு விஜய் ரசிகர் எல்லாருக்குமே டச் பண்ணக்கூடிய ஒரு பகுதியை வச்சுருக்காங்க. இது வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் நடித்த படங்கள்லேருந்து சில கிளிப்பிங்ஸ் எடுத்து மொத்தமாக போட்டு அதுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் சாங் வேறு போட்டு ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எமோஷனலாக டச் பண்ணியிருக்கு. இதில் கொண்டாட்டத்திலே பெருங்கொண்டாட்டம் என்ன தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்ண முடியா? எல்லாம் இதே மாதிரி ரசிகர் கொண்டாட்டம் பெருங்கொண்டாட்டம் தான். ஆமாம், அதிலே கொண்டாட்டத்திலே பெருங்கொண்டாட்டம் என்னன்னாக்க, ரோகிணி தேட்டருக்கு திரிஷா வந்து படம் பார்த்துருக்காரு. நீங்கள் அடுத்த கொண்டாட்டத்தை சொல்லி இப்படி ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் விஜயை கொண்டாடக்கூடியவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் கூடவே ஒரு பவுன்சரை நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள். ஆமாம், நல்லா இருப்பார், வெல் பில்ட். ஆமாம், அவர் படம் பார்க்க வந்திருக்காரு. அவருக்கு வெற்றியில படம் பார்க்க வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகி அவரை சுற்றி செல்ஃபி எடுத்து அவரை சுற்றி ஒரு தனி கொண்டாட்டம் நடந்துச்சு. இது திரையை தாண்டின படத்தை கடந்த ஒரு சம்பவமாக இது இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒன்று மட்டும் இந்த தடவை கவனிக்கலை, இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில. யூஸ்வலாக ரஜினி, கமல், விஜய், அஜித் படம் எல்லாத்துலேயுமே தியேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு படத்தை வச்சு, ஒரு கட் அவுட் வச்சு அதுக்கு வந்து பால் தேன்லாம் அபிஷேகம் பண்ணி இந்த வாட்டி அதெல்லாம் வாங்கி குடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய தீபாராதனைலாம் காமிச்சு தெய்வமாக மதிக்கிற தலைவரை வந்துட்டு எல்லோரும் கொண்டாடுவாங்க ரசிகர்கள்லாம். ஆனால் அது நான் பார்க்கல. கேக் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. கேக் வெட்டி கொண்டாடினதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், திருவண்ணாமலையில் தவக மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ஒரு பெரிய கேக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாவம் பாருங்கள், கொண்டாட்டத்தில் கத்தி எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. கத்தி எடுத்துகிட்டு வர மறந்தோடனே இப்படி தேடுறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு, எல்லாத்தையும் கத்தி இல்லை. எந்த அரசியல் கட்சியில் இருக்காங்களோ அந்த அரசியல் கட்சியின் தலைவரை வந்துட்டு படமாக வச்சுப்பாங்கள்ல, அது தெரிகிற மாதிரி. இங்கே டிஎம்கேனாக்க ஸ்டாலின், ஏடிஎம்கேனா அம்மா, இல்லைன்னா இப்போ எடப்பாடியார், அது மாதிரி வச்சுக்கிற மாதிரி விஜயோட படம் ஒன்று அவர்கிட்ட இருக்குது. பேக்கெட்டில் வச்சுருந்தார் போல இருக்குது. இங்கேருந்தோ எடுத்து விஜய் படம் கத்தி பார்த்துருப்பீங்கள்ல. ஆமாம், விஜய் படமே கத்தி. இப்போ இங்கே விஜய் படமே கத்தி ஆயிடுச்சு. அப்படியே கேக் வெட்டுறாரு, வெட்டி அப்படியே டக்குன்னு வெட்டி. ஸோ விஜய் படம் கத்திங்கிறது ப்ரூவ் பண்ணுறாரு, விஜய் படமே ஒரு கத்தி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஊட்டி விட்றாரு.
இது ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு. அந்த பாலாபிஷேகம்லாம் நடந்துச்சு. பாலாபிஷேகத்தை தாண்டி இன்னொன்று நடந்துச்சு. ஆ திருச்சியில் வந்து ஒரு ரசிகர் அப்படியே விஜயோடைய படத்துக்கு லைவா சேவலை அறுத்து படையல் வச்சார். ஐயோ இதுவும் இப்படிப்பட்ட வீடியோக்களும் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு இடத்துல வந்து பேனர் மேலே ஏறி போய் பாலாபிஷேகம் பண்ண போகிறவரை போலீஸ்காரை தடுத்து நிறுத்தி போகாதப்பா அப்படின்னு இறக்கி விட்ட மாதிரியான சம்பவங்களும் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைச்சர்கள் போய் படம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அருண்ராஜ் அப்புறமா வந்து எல்லாருமே. அருண்ராஜ் படம் பார்த்ததுல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான கனெக்ட் இருக்கு. என்னன்னா 23ஆம் தேதி படம் வெளியாகுது. 22ஆம் தேதி எஃப்டிஎஃப்எஸ் போவீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதனால நான் படம் பார்க்கல இந்த வாட்டி. நான் வந்து ஒரு ரஜினி ரசிகர், எல்லா ரஜினி படமும் எஃப்டிஎஃப்எஸ். இது சொல்ல ஒரு தில்லு வேணும்ல. ஆமாம், விஜய் அமைச்சரவையில் இருந்துட்டு ரஜினி ரசிகர்னு சொல்கிறது ஒரு தில்லு. நான் ரஜினி ரசிகர், எல்லா படமும் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துருவேன். விஜய் படங்கள் எல்லாத்தையுமே கூட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். ஆனால் நாளைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதனால் நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஆனால் 23ஆம் தேதி அமைச்சர் ஆனந்தோட அவர் போய் படம் பார்த்துட்டார். அவர் படம் பார்த்து செல்ஃபி எடுத்த ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. இந்த ஜனநாயகன் திருவிழா இப்படி ஓடிட்டு இருக்கு. ஆனால் வந்து நாட்டில் வந்து சிஜேபி வந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து பேன் நீட்டு அப்படின்னு இங்கேயும், நீட்டை ரீஃபார்ம் பண்ணுன்னு டெல்லியிலையும் நிறையா பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ நடக்கும்போது ஏதாவது ஒரு கண்டனங்கள் ஏதாவது வந்திருக்குமே இல்லையா? இருக்கு, கொண்டாட்டங்கள் இருந்த அதே இடங்கள்ல கண்டனங்களும் இருக்கு. குறிப்பா ஒரு 3 பேரோட கண்டனங்களை இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து பாஜக தலைவர், மாநில தலைவர் நயனா நாகேந்திரன். ஐயோ, அவர் ப்ரெஸ் மீட்டில் தலையில் அடிச்சிட்டாருங்க. ஆமாம், தலையில் அடிச்சுட்டு அப்படி இப்படிலாம் பண்ணி ஐயோ அப்படிலாம் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, டிவிகே அரசுல ஒரு வருத்தமான செய்தி இது. ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயகமே இல்லாமல் அமைச்சர்கள்லாம் போய் உட்காந்து அழுதுகிட்டே வேற படம் பார்க்குறாங்க. ஜனநாயகம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து பார்க்குறாங்க. ஜனநாயகம் தான், ஜனநாயகம் தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கருத்தை சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் ஒன்று எக்ஸ்போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் ஏதோ நான் இங்கிலீஷில் மட்டும் பிளாஸ்ட்னு ஏதோ தெரிஞ்சுது. ஆமாம், அதில் என்ன இருக்குது? அதில் வந்து திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்த ஒரு இவங்களுக்கு வந்து பெண்ணின் கால் வெள்ள எலி கடிச்சு குதறிடுச்சு. ஆமாப்பா, அது ஒரு வயசானவங்க. ஆமாம், இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவத்துறையில் இப்படி மோசமாக போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன, இன்னைக்கு முதல்வரும் அமைச்சர்களும் வந்து எல்லாரும் படம் பார்க்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு போனால் என்ன, பிளாஸ்ட்டுன்னு கொண்டாட்டத்தில் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய இதாக இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஏதாவது திருவிழா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி தான், எங்கேயாவது ஊரில் திருவிழா எங்கேயாவது நடந்ததுன்னா லோக்கல் ஹாலிடேன்னு ஒன்று விடுவோம். ஆமாம், அந்த ஏரியாவுக்கு உள்ள ஹாலிடே அது. அந்த ஏரியா திருவிழா நடந்ததுன்னா ஒரு அம்மன் கோயில் இல்லைன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் திருவிழானா ஒரு லீவ் விட்டுருவோம். இதை மையப்படுத்தி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, அறிவிக்கப்படாத விடுமுறையாக இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ தவாக அரசில் எல்லோரும் போயிட்டாங்க. இது வந்து அறிவிக்கப்படாத விடுமுறையாக இருக்குது. விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டை வந்து அலங்கோலப்படுத்திட்டாங்க. மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி, டெய்லி ஆஃபீஸுக்கு வர விஜய் வந்து இன்னைக்கு வரல, அதே மாதிரி எல்லாரும் போயிட்டாங்கன்னு உதயகுமார் சொல்கிறார். இப்படி கண்டனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவமும் நடந்தது. என்னன்னா, அமைச்சர் ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை சின்ன குழந்தை ஆயிடுச்சுன்னு. ஆமாம், இது வந்து இந்த படத்துக்கு வந்து தணிக்கை குழுவில் ரொம்ப பிரச்சனை பண்ணி கடைசியில் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது காரணம் வயலன்ஸாக இருக்கலாம், மற்ற சில விஷயங்களாக இருக்கலாம். அதனால் ஏ அப்படிங்கிறது 18 வயதுக்கு உட்பட்டவர்களை அழைத்து போகக்கூடாது. ஆனால் அமைச்சர் ராஜீவ் வந்து சின்ன குழந்தைகளோட போய் படம் பார்த்த ஒரு காட்சி வந்து வெளியே வந்து அது சர்ச்சைக்குரிய இதுவாக மாறி இருக்கு. இது கூட நம்ம ஒன்று பண்ணலாம். இது வரைக்கும் வந்த படங்களில் எவ்வளோத்துக்கு ஏ எவ்வளோத்துக்கு யூஏன்னு எடுத்து பாருங்கள். அது எவ்வளோ படத்தை, இந்த ஏ படத்தை வீட்டில் டிவியில் போட்டால் எவ்வளோ குழந்தைங்க பார்க்குங்கிறதையும் பாருங்கள். வீட்டில் டிவிலே வருது இப்போ எல்லா படமும். இல்லை, விஜய் ரசிகர்கள் இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். இது வந்து போனாங்களான்னு கேட்டாக்க, எங்கள் வீட்டிலே படம் போடுறான், டிவியில் சேட்டலைட் டிவியில் போடுறான், குழந்தைங்கள்லாம் வீட்டில் உட்காந்தான் இருக்குது. அது ஏ கண்டுதா யூ கண்டுதா பார்க்குறாங்கள அப்படின்னு. ஜனநாயகன் திருவிழா வந்து நிறைய பேர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கு. இல்லை ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஜனநாயகனை வந்துட்டு எல்லாருமே ஆராயாமல் அனுபவிச்சிருக்காங்க. அதான் ரசிகர்கள்லாம், சரிங்களா? அது வந்து அனுபவிக்கிறத எப்போதுமே ஆராயக்கூடாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் போகட்டும், இப்படி
அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தோட இன்னொரு எபிசோடில் பார்ப்போம்.